கவனிப்பா, இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர். சோ இதுல வந்து டோட்டலா நம்ம வந்து ஒரு 5 பாயிண்டா நம்ம வந்து என்ன செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட்டா? அந்த 5 பாயிண்ட் என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். இத பத்திய ஒரு முன்னுரை ஒண்ணு கொடுக்குறோம். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் என்ன அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட் லா பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். டேஞ்சன்ட் விதி என்ன செய்யறோம் எக்ஸ்பிளைன் பண்றோம். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், இதோட அமைப்பு பத்தி, இந்த டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரோட அமைப்பு பத்தி நாம என்ன செய்யறோம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷன், பாதுகாப்பு. இந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி பாதுகாப்போட யூஸ் பண்றது அப்படின்னு நாம என்ன செய்யறோம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தியரி, இதோட கொள்கை. சோ இது வந்து ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்க. சரியா? அப்போ இந்த 5 பாயிண்டா நீங்க இதே ஃபார்மட்ல என்ன செய்றீங்க எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன். இந்த டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, tangent galvanometer is an instrument. It is used to measure very small amount of current. Very small amount of current detect பண்றதுக்கு, மெஷர் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் tangent galvanometer. மிக குறைந்த மின்னோட்டங்களை அளவிடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி tangent galvanometer. சரியா? இது it works on the principle of tangent law. Tangent விதியின் அடிப்படையில் இது செயல்படுகிறது. Tangent விதியின் அடிப்படையில் இது செயல்படுகிறது. இன்ட்ரோடக்ஷன்ல தேர்ட் பாயிண்ட். இதுல இந்த tangent galvanometer வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவபிள் மேக்னெட். அப்ப இது மூவபிள் மேக்னெட் டைப் galvanometer. இயங்கும் காந்த galvanometer. டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர்ங்கிறது ஒரு காந்தம் இருக்கும், தட் இஸ் காந்த ஊசி இருக்கும். அந்த காந்த ஊசி வந்து என்ன செய்யும் நகரும். அப்ப இயங்கும் காந்த galvanometer வகையை சார்ந்தது இந்த டேஞ்சன்ட் galvanometer. சரியா? அப்ப இன்ட்ரோடக்ஷன்ல 3 பாயிண்ட் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம்? டிடெக்ட் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். மிக குறைந்த மின்னோட்டங்களை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. Second point, it works on the principle of tangent law. Tangent விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. Third point, movable magnet type galvanometer. இயங்கு காந்த galvanometer வகையை சார்ந்தது. சரியா? ரைட். இதுல அடுத்த பாயிண்ட் பாருங்க, tangent law. இதோட விதி சொல். tangent law யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். tangent law யாருக்கா தெரியுமாப்பா? யாரா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. யாருக்கும் தெரியாது. ஆமா, தெரியலன்னா தெரியலனாலும் மைக் அன்மியூட் பண்ணி சொல்லணும்ல. நீங்க எல்லாம் என்ன பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு பெத்த பிள்ளையோ உட்கார்ந்து தனியா கத்திட்டு கிடக்குது அப்படின்னு. சித்தீஷ்குமார் மைக் அன்மியூட் பண்ணி. வெரி குட். சக்தி பிரியா சொல்லுங்கம்மா. வெரி குட்மா. தமிழ் மீடியம். சார், அது காந்தத்தன்மையற்ற. என்னங்கம்மா? அது காந்தத்தன்மையற்றதா சார்? காந்தத்தன்மையற்றது. சரிம்மா, நான் வந்து விதி கேட்கிறேன், நீங்க அமைப்புக்கு போயிட்டீங்க. சரியா? ரெண்டாவது பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல சார். வெரி குட், வெரி குட். சரிங்களா? சித்தீஷ்குமார் சொல்லுங்க. தொடுகோடு தானே சார்? சித்தீஷ்குமார் சார், தொடுகோடு தானே சார்? என்னம்மா? தொடுகோடு. தொடுகோடு, டேஞ்சன்ட்.
வெரி குட். நீங்க +1ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் டைப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல படிச்சிருப்பீங்க. ஒரு கல்லை வந்து ஒரு நூல்ல கட்டி அதுல என்ன செய்வோம், ரொட்டேட் பண்ணுவோம், சர்க்குலர் பாத்ல போகும். நாம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து டேஞ்சென்சியல் பாத்ல போகும் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றீங்க. வெரி குட், வெரி குட், ரைட். ஸோ இந்த லா கவனிங்க, டேஞ்சென்ட் லா கவனிங்க. இப்போ நாம கவனிங்க, இந்த ஜஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து ஒரு சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயில என்ன செய்யுது, கரண்ட் என்டர் ஆகுது. நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். அப்ப அந்த சர்க்குலர் காயில கரண்ட் என்டர் ஆகும்போது அந்த காயிலுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன செய்யும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ இங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒன்னு, நம்ம இந்த சர்க்குலர் காயில்ல நாம என்ன செய்யறோம், கரண்ட பாஸ் பண்றோம். அப்ப அதோட சரௌண்டிங்ல இந்த காயிலுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அதை வந்து பி அப்படின்னு டினோட் பண்றோம். இன்னொன்னு, இந்த எர்த் ஆல்சோ ஒரு ஹியூஜ் மேக்னெட். இந்த பூமிங்கிறது ஒரு மிகப்பெரிய சட்டகாந்தமாக செயல்படும். சரியா? அப்ப இந்த பூமிக்கு என்ன செய்யுது, ஒரு காந்த புலம் இருக்கு, அதை BH அப்படின்னு சொல்றோம். ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். புவி காந்த புல கிடைத்தல கூறு. புவி காந்த புல கிடைத்தல கூறு. சரியா? அப்ப இங்க நமக்கு வந்து பாருங்க 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதை நான் அந்த டயக்ராம்ல எப்படி டிரா பண்றேன் பாருங்க. பாருங்க, இது வந்து நாம இந்த சர்க்குலர் காயில கரண்ட் பாஸ் பண்றோம், அதனால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த கம்பிச்சு வட்ட வடிவ கம்பிச்சுருள்ல மின்னோட்டம் பாயறதுனால உருவாகக்கூடிய காந்தப்புலம் வந்து B. இது வந்து BH, ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். புவி காந்தப்புல கிடைத்தல கூறு. இப்ப நாம என்ன செய்யறோம்னா, ஒரு மேக்னெட்டிக் நீடில் அல்லது ஒரு மேக்னெட் இங்க வந்து பாருங்க 2 கிராஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதாவது இந்த பியும் பிஹெச்சும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா செயல்படும். அப்ப 2 யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இமேஜின் பண்ணுங்க. சர்க்குலர் காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? சமமா இருக்கிறது தான் சார். வெரி குட். சிட்டிஸ் பார்த்து சொல்லுங்க. மேக்னிட்யூட் வந்து எல்லா இடத்துலயும் சமமா இருக்கு, ஒரே அளவுல சீரா போறது தானே சார்? வெரி குட். சிட்டிஸ் மார்க் எல்லாரும் நீங்க உங்க வீட்ல இருந்த மாதிரியே கைதட்டுங்க. நீங்க மைக் அன்மியூட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, வீட்ல இருந்த மாதிரியே கைதட்டுங்க. வெரி குட். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நாம இந்த பாயிண்ட்ல எங்க மெஷர் பண்ணாலும் அதோட மேக்னிட்யூட் வந்து எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சேமா இருக்கும் சார். டைரக்ஷன் எப்படி இருக்கணும், ஆப்போசிட் இருக்கணும். ஏன்னா அதான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? சீரான காந்தப்புலம். இப்ப நாம வந்து பத்தி மட்டும் பேசுவோம். சரியா? அப்போ எங்க மெஷர் பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கு, யூனிஃபார்மா. அப்ப இந்த BU யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, BH யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டுமே சீரான காந்தப்புலம். அந்த சீரான காந்தப்புலத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு காந்த ஊசி அல்லது வந்து ஒரு சட்ட காந்தத்தை வந்து தொங்க விடுறோம். காந்த ஊசி அல்லது சட்ட காந்தத்தை வந்து தொங்க விடுறோம். டயக்ராம்ல பாருங்க. இதுதான் வந்து ஒரு மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேக்னெட்டிக் நீடில் ஃப்ரீலி சஸ்பெண்டட். எங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க ஒரு 2 யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த 2 யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்.
அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு மேக்னெட்டிக் நீடில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப இங்க வந்து பாருங்க, இது எர்த்தோட நார்த் போல், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆச்சு பாருங்க, அதோட நார்த் போல், இதுவும் நார்த் போல். சரியா? அப்ப என்ன செய்யும், இது இந்த BH இந்த நார்த் போல ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி இந்த பியும் இந்த நார்த் போல என்ன செய்யுது, ரிப்பல் பண்ணுது. சரியா? அப்ப என்ன ஆகும்னா, இந்த டூ ஃபீல்டோட ரிசல்டன்ட் டைரக்ஷன்ல இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து என்ன செய்யும், ரெஸ்ட்ரிக்ட் வரும். அப்படி ரெஸ்ட்ரிக்ட் வரும்போது it making an angle theta with horizontal component of earth magnetic interaction. நல்லா கவனிங்க, முதல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படக்கூடிய இரு காந்த புலங்கள், அந்த காந்த புலங்களுக்கு நடுவே தொங்கவிடப்பட்ட காந்த ஊசியானது அல்லது காந்தமானது அவ்விரு புலங்கள்னா இங்க என்ன செய்யுது, ரெண்டு காந்த புலம் இருக்கு, அவ்விரு புலங்களின் தொகுபயன் திசையில் ஓய்வு நிலைக்கு வரும். கவனிங்க, டேஞ்சன்ட் லா மட்டும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். டேஞ்சன்ட் விதி ஒரு வரையறு அப்படின்னு திருப்பி சொல்றாங்க. கவனிங்க, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படக்கூடிய, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படக்கூடிய சீரான காந்தப்புலம். சரியா? நல்லா மைண்ட் வச்சுங்க, சீரான காந்தப்புலம். சரியா? அப்ப அந்த சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்பட்ட காந்த ஊசி அல்லது காந்தமானது அவ்விரு புலங்களின் தொகுபயன் திசையில் ஓய்வு நிலைக்கு. When a magnetic needle or magnet is suspended in two magnetic field, two uniform magnetic field, two uniform magnetic field acting perpendicular to each other. அப்ப என்ன ஆகும், the magnetic needle or magnet comes to rest along the direction of resultant of two field. When a magnetic needle is suspended in two uniform magnetic field acting perpendicular to each other, it will comes to rest. Now the magnetic needle comes to rest along the direction of resultant of two field. So இதுதான் என்ன சொல்றோம்னா tangent law அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப வந்து பாருங்க, இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து இந்த BH கூட என்ன செய்யுது, மேக்கிங் an angle theta. சரியா? அப்போ tangent law ஃபார்முலா என்னன்னா, V is equal to BH tan theta. V is equal to BH tan theta. சரியா? இதுதான் tangent law. ரைட், நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், அமைப்பு. சரியா? இப்போ நான் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் உங்களுக்கு காட்டுறேன், அல்லது உங்களோட வீடியோல பாருங்க. சோ இதுதான் டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். சோ யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஜி அபிநயா அன்மியூட் பண்ணிட்டீங்க, வெரி குட். அம்மா நாங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டுறேன், தெரியுதாமா உங்களுக்கு? அபிநயா தெரியுது சார். ஓகே, கிளியரா தெரியுதாமா? பாருங்க. தெரியுது சார். ஓகே மேம். சோ நீ அபிநயா உங்களோட மைக்க அன்மியூட்லயே வைங்க. சரியா? நான் கேக்குறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகேவாமா? ஓகே சார். சோ இது வந்து பாருங்க, இது வந்து டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். இது வந்து என்னன்னா, ஆக்சுவலி இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்மட்ல இருக்க இந்த காயில் வந்து பாருங்க, இது சர்க்குலர். ஆமா சார். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா காப்பர் காயில் இருக்கு. இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலர்ல வந்து ஆக்சுவலி டேப் போட்டு ஒட்டிருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா காப்பர் காயில் இருக்கு. அப்படியே அந்த ப்ளூ கலர் தெரியுதாமா? தெரியுது சார். அது உள்ள ஃபுல்லாமே என்ன செய்யணும்னா காப்பர் காயில் இருக்கும், தாமிர கம்பி சுருள் இருக்கும். அப்ப இந்த காப்பர் காயில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து
நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், காந்த தன்மையற்ற பொருள். இந்த பாருங்க, இந்த பீடம் இருக்கு பாருங்க, இது வந்து காந்த தன்மையற்ற பொருள். நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேடப் ஆஃப் ஒன்னு வுட்டா இருக்கலாம் ஆர் பிராஸா இருக்கலாம். வுட் ஆர் பிராஸ். ஒன்னு மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் அல்லது பித்தளையால் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? அப்ப அமைப்புல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆஃப் பிராஸ் ஆர் வுட். சரியா? இது உள்ள என்ன செய்யுது? காப்பர் காயில். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா காப்பர் காயில். அந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம மேல வந்து அது தெரியாம இருக்கணும். ஏன்னா உள்ள கரண்ட் என்டர் ஆகும். அந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளில டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு டேப் போட்டு என்ன பண்ணிருக்கோம், ப்ளூ கலர் டேப் போட்டு ஒட்டிருப்பாங்க. சரியா? ரைட். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஃப்ரேம். இது வந்து பாருங்க வெர்டிகல், செங்குத்து பீடம். இது இந்த செங்குத்து பீடம் எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்கு பாருங்க. இந்த பார்ட் வந்து ஹரிசாண்டல் ஃப்ரேம். ஆமா சார். இது வந்து வெர்டிகல் ஃப்ரேம், இது வந்து ஹரிசாண்டல் ஃப்ரேம். The vertical frame is mounted on the horizontal frame. இந்த செங்குத்து பீடமானது இந்த கிடைத்தல பீடத்தின் மீது என்ன செய்து பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காயில் இருக்கு பாருங்க, இதுல கொஞ்சம் பாருங்க அபிநயா, இதுல வந்து 2, 5, 15 நம்பர் போட்டிருக்கு. தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. 2 தெரியுது சார். 5, 550. சரியா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதுல இந்த காப்பர் காயில்ல டிஃபரண்ட் திக்னஸ் இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா, இது ரெண்டு கடையில நீங்க சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 2. இது ரெண்டு கடையில கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 5. லாஸ்ட் ரெண்டு கடையில கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 50. சரியா? அப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா டிஃபரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட் மெஷர் பண்றதுக்காக. அதாவது சுற்றுக்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். எதுக்காக மாறுபடுதுன்னா வெவ்வேறு வலிமையுடைய மின்னோட்டங்களை அளவிடுவதற்காக நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்பிச்சூரலோட எண்ணிக்கை வந்து மாறுபடுது. நாம பொதுவா லேபரட்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 2, 5, 50 அப்படிங்கிற டர்ன்ஸ் தான் வந்து நாம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம், இந்த வெர்டிகல் ஃப்ரேம் பத்தி சொன்னோம். அது வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேடப் ஆஃப் பிராஸ் ஆர் வுட். அடுத்து இந்த வெர்டிகல் ஃப்ரேம் இஸ் மவுண்டட் ஆன் தி ஹரிசாண்டல் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னோம் செகண்ட் பாயிண்ட்ல. ரைட்டா? தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பத்தி சொன்னோம். 2, 5, 50 டிஃபரண்ட் ஸ்ட்ரென்த்ல, டிஃபரண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கரண்ட் மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா. அடுத்து இங்க வந்து பாருங்க 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்க்ரூ, இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு, இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு. அப்படின்னா தெரியுதாமா? தெரியுது சார். 3 ஸ்க்ரூ இருக்கும். இதுல வந்து பாருங்க தெரியுது சார். இங்க ஒரு ஸ்க்ரூ, இங்க ஒரு ஸ்க்ரூ, இங்க ஒரு ஸ்க்ரூ. 3 லெவலிங் ஸ்க்ரூ. இதுக்கு பேர் என்ன? லெவலிங் ஸ்க்ரூ, சரிமட்டத்திற்கு. ஏன்னா இப்ப இத நம்ம வந்து இப்ப கீழே வைக்கிறோம் வைங்க, இது வந்து இப்படி கீழே இருக்குன்னா இது என்ன செய்யணும்னா இந்த ஹரிசாண்டல் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கணுங்கிறதுக்காக நாம என்ன செய்யலாம், இந்த ஸ்க்ரூ வந்து என்ன செய்ய முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். ரொட்டேட் பண்ணா இது வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். சரியா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்கு. இந்த 3 லெவலிங் ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல இப்படி வச்சுக்கோன்னு வைங்களேன். இது மேல வந்து பாத்தீங்கன்னா லெவலிங்ஸ், அதாவது ஸ்பிரிட் லெவல் யூஸ் பண்ணுவோம், பாதரசம். சரியா? அதை யூஸ் பண்ணி இது பேலன்ஸ்டு பொசிஷன்ல இருக்கணுங்கிறதுக்காக கீழே வந்து 3 லெவலிங் ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது இந்த வெர்டிகல் ஃப்ரேம் இருக்கு பாருங்க. இந்த இது வந்து ஹரிசாண்டல் ஃப்ரேம் இல்லையா? இந்த ஹரிசாண்டல் ஃப்ரேம்ல வந்து ஒரு ஸ்மால் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன். இது வந்து பாருங்க, இது வந்து கிடைத்தல பீடம், இது கிடைத்தல பீடம். இந்த கிடைத்தல பீடத்திலிருந்து ஒரு மேல ஒரு பகுதி கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த பார்ட் இருக்கு பாருங்க, கோல்டன் கலர்ல. ஆமா, இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஸ்மால் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன். இந்த
கிடைத்தள பீடத்திலிருந்து மேல வந்து ஒரு பகுதி இருக்கு. அதுல என்ன வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து பாருங்க, இது வந்து காம்பஸ் பாக்ஸ். சரியா? இந்த காம்பஸ் பாக்ஸ் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன்ல மேல வைக்கிறோம். தெரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுது சார். ஸ்மால் அப்ரைட் ப்ரொஜெக்ஷன்ல இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பஸ் பாக்ஸ். சரியா? காந்த ஊசி மானி அப்படின்னு சொல்லுவோம். காந்த ஊசி மானி. சரியா? அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இது உள்ள பிளாக் கலர்ல தெரியுதாமா அபிநயா? தெரியுது சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பிவோட்டட் மேக்னெட்டிக் நீடில், மிகச்சிறிய காந்த ஊசி. மிகச்சிறிய காந்த ஊசி. சரியா? அதை என்ன சொல்றோம்? ஸ்மால் பிவோட்டட் மேக்னெட்டிக் நீடில். ஏன் சார் பிவோட்டட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து மேக்னெட்டிக் நீடில் வந்து சிறுசா இருக்கும். மேக்னெட்டிக் நீடில் சிறுசா இருந்தா கூட இது உள்ள கரண்ட் என்டர் ஆகுறப்போ, இந்த கரண்ட் உள்ள என்டர் ஆகுறப்போ இது உள்ள ஃபுல்லாமே ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட மெயின்டைன் பண்ணும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக நாம என்ன சொல்றோம்? ஒரு ஸ்மால் பிவோட்டட் மேக்னெட்டிக் நீடில வந்து என்ன செய்யறோம்? உள்ள யூஸ் பண்றோம். மிகச்சிறிய காந்த ஊசி மானியை வந்து என்ன செய்யறோம்? உள்ள பயன்படுத்துறோம். அடுத்து அந்த காந்த ஊசிக்கு பெர்பெண்டிகுலரா வந்து பாருங்க, ஒயிட் கலர்ல ஒண்ணு தெரியுதாமா? தெரியுது சார். அது வந்து அலுமினியம் பாயிண்டர், அலுமினிய குறிமுள். ரெண்டுமே என்ன செய்யும்? ரைட் ஆங்கிள் டு ஈச் அதரா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யும்? செங்குத்தா. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் நாம சொல்ல வேண்டியது மேக்னெட்டிக் நீடில், ஸ்மால் பிவோட்டட் மேக்னெட்டிக் நீடில். ஏன்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் டிஃப்ளெக்டட் பொசிஷன்ல கூட ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை மெயின்டைன் பண்றதுக்காக நாம என்ன செய்யறோம்? பிவோட்டட் மேக்னெட்டிக் நீடில வந்து என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். மிகச்சிறிய காந்த ஊசியை வந்து என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். ஏன்னா அந்த காந்த ஊசி விலகலடைந்த நிலையில இருக்கும்போது கூட இந்த இதுல ஃபுல்லா என்ன செய்யணும்? சீரான காந்த புலத்தை வந்து நிறுவுறதுக்காக மிகச்சிறிய காந்த ஊசியை பயன்படுத்துறோம். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு அலுமினிய குறிமுள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லிருப்பாங்க? அலுமினிய குறிமுள். ஏன்னா இதுல வந்து பாருங்க அலுமினிய குறிமுள் ஏன் நினைச்சிருக்கோம் அப்படின்னா, அதுல வந்து பாருங்க ரீடிங்ஸ் மார்க் பண்ணிருக்காங்க. தெரியுதா பாருங்க? எல்லாரும் தெரியுதா பாருங்க? தெரியுது சார். ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 ஆமா 4 குவாட்ரண்டா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது 0 இது 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 90 90. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட் வச்சுக்கோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 குவாட்ரண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா 4 கால்வெட்ட பகுதியாக அளவீடுகள் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 90 வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க? இதுல வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. சரியா? ரைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மிரர் ஒண்ணு தெரியுதாமா? ஆமா சார். சோ அந்த மிரர் எதுக்காக அப்படின்னா, நாம இதுல ரீடிங்ஸ் பாக்குறோம் பாத்தீங்களா? அப்ப ரீடிங்ஸ் பார்க்கும்போது பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இடமாறு தோற்ற பிழை. அப்படின்னா இடமாறு தோற்ற பிழை. அந்த இடமாறு தோற்ற பிழையை சரி பண்றதுக்காக தான் என்ன செஞ்சா மிரர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீடிங்ஸ் பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அலுமினியம் பாயிண்டர் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 60 அப்படின்னா இதுவும் என்ன செய்யணும்? 60ல காட்டணும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 60யும் இங்க 58ம் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன செய்யறோம்? நம்ம ராஜேஷ் உங்களோட மொபைல் எதுவும் இருக்காதீங்க. ராஜேஷ் சாரி சார், தெரியாம கிரிக்கிட்டு. ஓகேமா ஓகேமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்ப கவனிங்க, இந்த பேரலாக்ஸ் எரரை அவாய்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள வந்து ஒரு மிரர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். திருப்பி ஒரு தடவை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம சொல்லக்கூடியது வெர்டிகல் ஃப்ரேம். சரியா? அடுத்து நம்ம எப்படி
ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது வெர்டிகல் ஃப்ரேம், அடுத்து சொல்லக்கூடியது ஹரிசாண்டல் ஃப்ரேம், அடுத்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அப்புறம் வந்து இந்த லெவலிங் ஸ்க்ரூ, லாஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது இந்த காம்பஸ் பாக்ஸ். அப்படி மைண்ட்ல வச்சுக்கணும், ஆர்டரா மைண்ட்ல வச்சுக்கணும். முதல்ல சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்குத்து பீடம். இந்த செங்குத்து பீடம் என்ன இருக்கும் அப்படின்னா அதை பத்தி நீங்க லைனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தாமிர கம்பிச்சுருள் இருக்கும். சரியா? இந்த செங்குத்து பீடம் வந்து காந்த தன்மையற்ற பொருளான பித்தளை அல்லது மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடியது இந்த கிடைத்தல பீடம். சரியா? அடுத்து கிடைத்தல பீடத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம், டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். லேபரேட்டரியில வந்து 2, 5, 15 நம்ம என்ன செய்யறோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து யூஸ் பண்றோம். அடுத்து நீங்க சொல்லக்கூடியது இந்த லெவலிங் ஸ்க்ரூ. 3 லெவலிங் ஸ்க்ரூ வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இது வந்து அப்படி லெவலிங் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன செய்யும், பேலன்ஸ்டு பொசிஷன்ல இருக்கும். எக்ஸாக்டா பேலன்ஸ்டு பொசிஷன்னா இப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு சைடு என்ன செய்யலாம், நீங்க எக்ஸாக்டா வச்சீங்கன்னா இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா காட்டக்கூடிய ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். நீங்க வேற பொசிஷன்ல வச்சீங்கன்னா அந்த அலுமினியம் நீடில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்டா ஹரிசாண்டல் இப்படி என்ன செய்ய தூக்கிட்டு இருக்கும். அப்ப என்னன்னா இங்க ஒரு ரீடிங் காட்டும், அங்க ஒரு ரீடிங் காட்டும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த லெவலிங் ஸ்க்ரூ வந்து என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். ரைட். அப்புறம் இந்த கிடைத்தல பீடத்திலிருந்து ஒரு மேல் எழுப்பப்பட்ட பகுதி ஒண்ணு இருக்கும். அந்த மேல் எழுப்பப்பட்ட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம், இந்த விலகு காந்தமானியை வந்து நம்ம என்ன செய்யறோம், வைக்கிறோம். காம்பஸ் பாக்ஸ் நம்ம வந்து என்ன செய்யறோம், வைக்கிறோம். அப்ப அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னா பிவோட் மேக்னெட்டிக் நீடில் இருக்கு, அலுமினியம் பாயிண்ட் இருக்கு, ரெண்டும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா இருக்கு. ரீடிங்ஸ் வந்து கேலிபிரேட் பண்ணிருக்காங்க, அளவீடுகள் குறிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கால்வட்ட பகுதியா இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க என்ன செய்றீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சொல்லிக்கிறீங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும், ப்ரிகாஷன்ஸ், பாதுகாப்பு வழிமுறைகள். இதுல வந்து பாருங்க, நமக்கு ஏற்கனவே பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்தமா செயல்படுது. இதுல நாம என்ன செய்யறோம், இந்த காயில வந்து என்ன செய்யறோம், இந்த சர்க்குலர் காயில கரண்ட் பாஸ் பண்றோம். அப்படி கரண்ட் பாஸ் பண்றதுனால இதுவும் என்ன செய்யும், இந்த காயில் வந்து பாத்தீங்கன்னா காயிலோட சரௌண்டிங்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப ஏற்கனவே 2 மேக்னெட்டிக் ஃபீல்டுங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட சரௌண்டிங்ல எந்த மேக்னெட்டோ அல்லது மேக்னெட்டிக் மெட்டீரியலோ இல்லாம பாக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவனிங்க டோட்டலா 4 பாயிண்ட் சொல்லணும். ப்ரிகாஷன்ல பாதுகாப்பு வழிமுறைகள்ல 4 பாயிண்ட் சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கருவியை சுத்தி எந்த காந்தமோ அல்லது காந்த பொருளோ அருகில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒருவேளை இங்க மேக்னெட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால என்ன செய்யும், இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம நோட் பண்ணக்கூடிய ரீடிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நியர்பையா எந்த மேக்னெட்டோ அல்லது மேக்னெட்டிக் மெட்டீரியலோ இல்லாம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கருவியோட பக்கத்துல எந்த காந்தமோ காந்த பொருளோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இப்போ ஸ்பிரிட் லெவல், ரசமட்டம் எதுக்கு பயன்படுத்துறோம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட வீடு கட்டும் போது அல்லது நான் உங்க வீடுனா கூட பக்கத்துல வீடு கட்டும் போது பார்த்துருப்பீங்க, கொத்தனார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் டியூப் யூஸ் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? யாரா பாத்துருக்கீங்களாமா? தருண் சொல்லுங்க, பாத்துருக்கீங்களா? எஸ் சார். வெரி குட். அது எதுக்காக தருண் யூஸ் பண்றாங்க? தருண் சொல்லுங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க? கரெக்ட்டா அந்த லெவல் இருக்கா பாக்குறதுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க சார். சோ ரெண்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாக்ட்டா ஒரு ஹைட்டா இருக்கா பாக்குறதுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. லெவலா இருக்கும். ஏன்னா இப்போ சுவர் கட்டுவாங்க, அப்போ சுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெவலா இருக்கணும். இப்போ சுவரோட ஒரு பார்ட் இப்படி மேலவும் ஒரு பார்ட் கீழவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்ய முடியாது, பேலன்ஸ் பொசிஷன்ல லாஸ்ட் நீங்க ரூஃப் கான்கிரீட் போடணும். சரியா? அப்போ என்ன செய்யணும், ஒரே லெவலா இருக்கும். ஸோ இப்போ நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கிராக் இருக்கும், வெடிப்பு வெடிச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா ஒரே லெவல்ல இருக்கணும். லெவல்ல இருந்தாதான் ஒரு பேலன்ஸ்டு பொசிஷன் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு லெவல்ல இருக்கும், இது ஒரு லெவல்ல இருக்கும், உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்த வரியில செங்கல் வச்சு போடுவாங்க. அப்போ என்னன்னா பேலன்ஸ்டு பொசிஷன் இருக்காது. அதனால வீட்டுல அங்கங்க என்ன செய்யணும், வெடிப்பு வந்திருக்கும். பார்த்துருப்பீங்க. சரி. ஸோ அப்ப
ஸ்பிரிட் லெவல் ரசம் மட்டத்தை பயன்படுத்தி நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மேக்னெட்டிக் நீடில் இருக்கு பாருங்க, அந்த மேக்னெட்டிக் நீடில் எக்ஸாக்டா அப்படி ஹரிசாண்டலா இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நமக்கு கீழே லெவலிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும் செகண்ட் பாயிண்ட்ல ஸ்பிரிட் லெவல் யூஸ் பண்ணணும். நம்ம மேக்னெட்டிக் நீடில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா என்ன செய்யணும் ஹரிசாண்டல் பொசிஷன் இருக்கிற மாதிரி வைக்கணும். ரச மட்டத்தை பயன்படுத்தி காந்த ஊசியானது பெருந்தேவன் மைக்க மியூட் பண்ணுங்க. பெருந்தேவன் உங்க வீட்டுல ஏதோ குழந்தைங்க எல்லாம் பேசுறாங்க, மைக்க மியூட் பண்ணுமா? ரைட். அப்ப செகண்ட் பாயிண்ட் ஸ்பிரிட் லெவல். சரியா? அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்க உள்ள ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கு பாத்தீங்களா, இந்த மேக்னெட்டிக் நீடிலும் இந்த காயில் இருக்கு பாருங்க, இந்த காயிலும் பேரலா இருக்கணும். அப்படி பேரலா இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த வெர்டிகல் காம்பனன்ட், அதாவது இந்த வெர்டிகல் ஃப்ரேம் இருக்கு பாருங்க, இதை வந்து நாம வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ரொட்டேட் ஆகுறது தெரியுதா? சோ இந்த வெர்டிகல் ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி இப்போ மேக்னெட்டிக் நீடில் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேக்னெட்டிக் நீடில்னு வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் நீடில் வந்து இப்படி இருக்கு. அப்ப இந்த மேக்னெட்டிக் நீடிலும் இந்த காயிலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், மேல இருந்து பார்க்கும்போது இந்த மேக்னெட்டிக் நீடில் தெரியக்கூடாது. ஸோ அந்த மிரரும் நாம என்ன செய்யணும், பேரலாக்ஸ் எரரை ரெடியூஸ் பண்றதுக்காக என்ன செய்யறோம், உள்ள மிரரும் நாம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப தேர்ட் பாயிண்ட்ல இது மேக்னெட்டிக் நீடில் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த மேக்னெட்டிக் நீடிலும் இந்த காயிலும் என்ன செய்யணும் பேரலா இருக்கும். காந்த ஊசியும் இந்த வட்ட கம்பிச்சுரலும் ஒன்றுக்கொன்று என்ன செய்யணும் அப்படியே இணையா இருக்கும். அது தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க, இந்த அலுமினியம் பாயிண்டர் இருக்கு பாருங்க, இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 டிஃப்ளெக்ஷன் காட்டணும். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து அலுமினியம் பாயிண்டர்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து ஸோ ஒருவேளை இந்த இந்த எக்ஸாக்ட் பொசிஷன்ல இருக்குன்னு வைங்களேன், இப்போ வந்து நமக்கு வந்து இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 காட்டணும். ஆக்சுவலி எக்ஸாக்டா அந்த மாதிரி இருக்காது. அங்க சார் இருக்காங்கம்மா, சார் நீங்க மாத்தி சரியா, உள்ள சார் இருக்காங்கம்மா, நீங்க அவங்க நம்பர் மாத்தி நம்பர் கொடுப்போம் அப்புறம் மாத்தி. ஸோ கவனிங்கப்பா, அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து என்ன செய்யணும், அலுமினியம் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 என்ன செய்யணும் காட்டணும். அருமுருகன் சார், சார் அருமுருகன் சார் அப்போ சார். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து 0 வந்து என்ன செய்யணும் காட்டணும். இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். சார் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நம்பர் மட்டும் நோட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தியரி பாருங்க. இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 40 மினிட்ஸ்ல கிளாஸ் கட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்காக நம்ம வந்து கிளாஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா போகணுங்கிறதுக்காக ஒரு 1500 rupees நாம வந்து செலவு பண்ணி இந்த Zoom ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். சரியா? நாம அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு பண்றோம். ஆனா பாருங்க கிளாஸ்ல வந்து இப்போ 47 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த அளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. குறிப்பா A1C இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் வந்து ரொம்ப லெத்தாச்சிக்கா இருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாரும் இதுல A1C பாய்ஸ் வந்து A1C இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, கிளாஸ் ரெண்டு அட்டன் பண்ண சொல்லுங்க. ரைட் ரைட். அடுத்து ஃபோர்த் பாருங்க. இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் தியரி. இப்போ நாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்க்குலர் காயில் இருக்கு பாருங்க. இந்த சர்க்குலர் காயில் நாம என்ன செய்யறோம், கரண்ட் பாஸ் பண்றோம். அப்போ சர்க்குலர் காயில்ல கரண்ட் பாஸ் பண்ணா அதோட சரௌண்டிங்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல பாக்குறோம். அந்த இந்த காயிலோட இதுல பாத்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே இந்த காயிலோட சென்டரும் இந்த பாருங்க, இதுதான் காயிலோட சென்டர். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ரெண்டு எக்ஸாக்டா ஒரே பொசிஷன்ல இருக்க மாதிரிதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணிருப்பாங்க. சரியா? அதனாலதான் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்,
சர்க்குலர் காயிலோட சென்டர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், ஒரு வட்ட கம்பி சுருளோட மைய புள்ளியில எவ்வளவு காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு நாம வந்து பாக்குறோம். ஸோ அப்போ இங்க ஃபார்முலா என்ன, ஒரு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில் ஃபார்முலா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க. BH tan theta sir. வெரி குட், சொல்லுமா. B is equal to BH tan theta mu naught by NI. n வேண்டாம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஏன்னா நம்ம தான் வந்து டிஃபரண்ட் திக்னஸ்ல யூஸ் பண்றோம்ல. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2 யூஸ் பண்ணா 2 யூஸ் பண்ணிக்கீங்க. 2 hours 15 or 50. mu naught 2 hours I by 2 hours. mu naught I by 2. சரியா? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம். B is equal to BH tan theta அப்படின்னு பார்த்திருந்தோம். B is equal to BH tan theta. சரியா? அப்ப இந்த சர்க்குலர் காயில்ல கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகிறதுனால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B. அந்த இடத்துல டயக்ராம்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இது வந்து சர்க்குலர் காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட்னால கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட். வட்ட கம்பி சுருள்ல மின்னோட்டம் பாயறதுனால உருவான காந்தப்புலம் வந்து B. அது இங்க இருக்கு. அடுத்து இன்னொரு காந்தப்புலம் இருக்கு, புவி காந்தப்புல இடைத்தல கூறு, அது BH. சரியா? இது ரெண்டும் செயல்படக்கூடிய, ஒன்றுக்கொன்று செங்குத்தா செயல்படக்கூடிய இடத்துல நம்ம அந்த காந்த ஊசி மானியை வந்து என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். இந்த மேக்னெட்டிக், இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மேக்னெட்டிக் நீட்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப என்ன செய்யும், ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து ரெஸ்ட்டுக்கு வரும், அந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு சொல்லியிருக்கோம். அதான் இங்க வந்து tan theta. சரியா? அப்போ ஃபார்முலா என்ன, B is equal to BH tan theta அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த B யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன வரும் சொல்லுங்க. B க்கு பதிலா mu naught I by 2R equal to BH tan theta. சரியா? ரைட். இப்போ நாம இங்க வந்து ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் BH equal to என்ன வரும், புவி காந்தப்புல கிடைத்தல கூறு என்ன வரும் சொல்லுங்க. அப்போ ஒண்ணு இல்லை, இந்த tan theta மட்டும் என்ன செய்ய போறோம், லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், mu naught I by 2R into 1 by tan theta. 1 by tan theta. அப்ப நம்ம உள்ள என்ட்ராகக்கூடிய கரண்டோட வேல்யூ நமக்கு தெரியும், மெஷர் பண்ணலாம், அம்மீட்டரை வச்சு மெஷர் பண்ணலாம். ஆர்ங்கிறது அதோட ரேடியஸ். சரி பாத்தீங்களா, இதோட இந்த காயில் இருக்கு, இந்த காயிலோட ரேடியஸ் வந்து ஆர். சரியா? tan theta. தீட்டாங்கிறது இந்த கேல்வனோமீட்டர்ல, டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர்ல காட்டக்கூடிய டிஃப்ளெக்ஷன், அது வந்து தீட்டா. அப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எவ்வளவு இருக்குன்னு நாம வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ நாம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னோம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் எதுக்காக பயன்படுத்துறோம்? Sir, detect very small current. என்னப்பா, Very small current கண்டுபிடிக்கும். இந்த இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? Very small current detect. வெரி குட், அறிவொளி, வெரி குட். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்ப இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி ஐயோட வேல்யூ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். I is equal to என்ன வரும், ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. ஐய மட்டும் வச்சுட்டு மீதி ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. 2R BH 2R BH tan theta divided by tan theta by mu n sir. mu naught. சரியா? அப்போ இத ஃபுல்லாமே k அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப என்ன ஆயிடும், I is equal to k tan theta. I is equal to k tan theta. இந்த k-வை நம்ம என்ன சொல்றோம்னா ரிடக்ஷன் ஃபேக்டர், கால்வனோமீட்டரோட சுருக்கை கூற்று எண். கால்வனோமீட்டரோட சுருக்கை கூற்று எண் அப்படின்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் ஃபேக்டர். சரியா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காட்டுறதுல அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமம் 30 to 60 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் கால்வனோமீட்டர் வந்து சென்சிட்டிவ் பார்ட்டா இருக்கும். நீங்க டேஞ்சன்ட் வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா 30 to 60 வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்
அது என்ன செய்யும், அதுலதான் வந்து கேல்வனோமீட்டர் வந்து சென்சிட்டிவ் பார்ட்டா இருக்கும். கேல்வனோமீட்டர் எப்போ மோஸ்ட் சென்சிட்டிவா இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆங்கிளுக்கு கேல்வனோமீட்டர் மோஸ்ட் சென்சிட்டிவா இருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. என்ன கொஸ்டின் கேட்கிறேன் புரியுதா? tan தீட்டால எப்போ எந்த தீட்டாக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும்? மேக்ஸிமம் 1 இல்லையா? மேக்ஸிமம் என்ன பார்த்திருப்பீங்க? 0, 1/2, 1/√2, √3/2, 1 அப்படின்னு சைன் தீட்டாக்கு பார்த்திருப்பீங்க. பாருங்க, நீங்க அதெல்லாம் அப்பப்போ மறந்துடுறீங்க. sin theta tan 45 வெரி குட். tan 45 தான் மோஸ்ட் சென்சிட்டிவ். அப்ப இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் 45 டிகிரில இருந்துச்சுன்னா இந்த டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து மோஸ்ட் சென்சிட்டிவா இருக்கும். நம்ம ரீடிங்ஸ் எதுல இருந்து இதுக்குள்ள இருக்கணும்? 30ல இருந்து 60க்குள்ள இருக்கும்போது தான் நம்ம வந்து ரீடிங்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் வந்து லேபுக்கு நீங்க வரும்போது அதெல்லாம் பார்த்துக்கணும். சரியா? ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர். இதை வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்றீங்க, டேஞ்சன்ட் லா, கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரிகாஷன், தியரி அப்படின்னு 5 பாயிண்டா சொல்லணும். முன்னுரை, விதி, அமைப்பு, பாதுகாப்பு, நடைமுறைகள், அப்புறம் லாஸ்ட்ல கொள்கை. கொள்கையில லாஸ்ட்ல பிஹெச்சோட வேல்யூ வந்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட்டா? ரைட். இந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருந்தா கேட்டுங்க.